ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து கோதுமை மாவில் வச்சு தான் பண்ண போகிறேன். இந்த உண்ணியப்பம் கோதுமை மாவு வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். பழம் வந்து நீ எந்த பழம் வேணாலும் எடுக்கலாம். சின்ன பழமாக இருந்ததுனால 4 எடுத்திருக்கேன். பழம், சீனி, 1 கப் சீனி, 3 ஏலக்காய், கொஞ்சம் உப்பு, இவ்வளோத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த அரைச்ச பேஸ்ட் கூட கோதுமை மாவையும் சேர்த்து வந்து நம்ம விரவிக்கணும். அந்த கோதுமை மாவு விரவின வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். ஊற வச்சுக்கிட்டு மறுபடியும் எடுத்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா அடித்து விரவிக்கிட்டு எண்ணெய் காய வச்சுக்கிட்டு பக்கத்தில் தண்ணி வச்சு தண்ணி தொட்டு இந்த மிக்சிங் இருக்குதுல்ல, அந்த மாவு மிக்சிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான உண்ணியப்பம் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு பொரிக்கணும், இல்லைன்னா உள்ளுக்கு வந்து வேகாமல் இருக்கும். மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்கு வேகாமல் இருக்கும். ஸோ வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அவ்வளோத்தையும் பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான உண்ணியப்பம் ரெசிபி ரெடி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.